ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல்ல சூஸ் த ஃபங்ஷன் பார்க்க போறோம். சூஸ் த ஃபங்ஷன். ஸோ பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொசிஷன் குடுத்தா, அந்த பொசிஷன பேஸ் பண்ணி நமக்கு வேல்யூஸ் வரும். ஒரு லிஸ்ட்லேருந்து. ரிட்டர்ன் வேல்யூ வந்து நமக்கு நம்ம என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி பொசிஷன் வரும். ஸோ அதான். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, சூஸ் இண்டெக்ஸ் நம்பர் அப்புறம் வேல்யூ 1, வேல்யூ 2. ஸோ இந்த மாரி வந்து நீங்க 1லேருந்து 254 வரைக்கும் குடுக்கலாம். 254 ஒரு இது வரைக்கும் டெக்ஸ்ட் வரைக்கும் குடுக்கலாம். ஸோ என்ன நம்பர் குடுக்குறோமோ, அந்த நம்பருக்கு ஏத்த மாரி அந்த டெக்ஸ்ட் வந்துரும். ஸோ வேல்யூ 1, வேல்யூ 2 அது மாரி குடுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சூஸ் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இன்டெக்ஸ் நம்பர் எனக்கு 3 வேணும்னு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து நீங்க அந்த இது குடுக்கணும். டெக்ஸ்ட்டு. ஸோ நான் ஏபிசிடின்னு குடுக்குறேன். ஸோ இந்த மாரி கமா போட்டு நீங்க வந்து அ குடுத்துக்கலாம். ஆ. ஸோ அந்த மாரி இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 4 இது டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். இந்த மாரி வந்து நீங்க இத எவ்வளோ டெக்ஸ்ட்டாவது வச்சுக்கிட்டு, இது வந்து நம்ம தனியா வந்து நம்ம யூஸ் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். மல்டி மல்டி ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இதில யூஸ் பண்ணுவோம். அதாவது ரிவர்ஸ் லுக்கப்பு, ரேண்டம் நம்பர்ஸு ஸோ அந்த மாரி எடுக்கும்போது நெறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அத வந்து நம்ப அடுத்து ஒரு வீடியோல வரும்போது எப்படி எப்படி யூஸ் பண்ணி ஃபார்முலா போடுறதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம சூஸ் ஃபார்முலானா அதுனா எப்படி ஒர்க் ஆகுதுன்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 2 குடுத்துக்கிறோம். இப்போ ஏபிசிடின்னு இருக்கு. ஸோ அதில வந்து செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கோ அது நம்ம பின்னு வந்திருக்கு. இதே 1 குடுத்தீங்கன்னா, ஏன்னு வரும். ஸோ டி குடுத்தீங்கன்னா சாரி டின்னு குடுத்துட்டேன். சரி 3ன்னு குடுத்தீங்கன்னா, சின்னு வரும். ஸோ அந்த மாரி வந்து மாறி மாறி வரும். ஸோ நம்ம என்ன நம்பர் குடுக்குறோமோ அதுக்கு தகுந்த பொசிஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதில நம்ம டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வணக்கம். பாய்.